வணக்கம் ஏசி குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மேஷராசி. மேஷராசிக்கு உங்களது ராசியாதி 11 இருக்கிறனால நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் திடீர் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. லாட்டரி டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. அதுக்கு ஜோசியர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாத சம்பளத்துக்குலாம் லாட்டரி டிக்கெட் வாங்குவோம். ஏதோ ஒரு கொஞ்சமாக ஒரு எவ்வளோ மினிமமாக ஒரு அமௌண்ட்டு வாங்கி பாருங்கள். ஸோ அந்த லாட்ரியில் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் 8, 11 அதிபதிகள். ஏன்னா உங்களுக்கே அந்த ராசி 8ஆம் அதிபதியாக 11 இருக்கும்போது கொஞ்சம் விபரீத ராஜயோகம் போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் மெயினாக பார்க்க போனோம்னா ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கவன் கொடுக்காம ஏமாத்துறனால இப்போ பிடிச்சி ஒரு ஒழுக்குழுக்குனிங்கன்னா ஒரு அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முயற்சிகளை பார்த்து பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலே பார்த்திங்கன்னா ராகு, புதன் மற்றும் சூரியன் இருக்கும்பொழுது சூரியன் நல்லா உச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுக்கான முயற்சிகளில் குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கெடுகள் பண்ணுவீங்க. ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ குழந்தைகள் நல்ல வளர்ச்சி. வெளிநாட்டில் குழந்தைகள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மேற்படிப்புக்காக வெளிநாட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ சூரியன் நல்ல உச்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் 3ஆம் 6ஆம் அதிபதியான புதன் கூடவே இருக்கிறதுனால பெரிய முயற்சிகள், கடன் வாங்குறது. ஸோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அதில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 15ஆம் தேதி தான் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கான டைம் இருக்கும்போது அது அப்புறமா பார்ப்போம். ஏன்னா அது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏன்னா அப்போ சூரியன் ராகு ஒரே சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மின்னல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் அந்த டைமை மட்டும் பார்க்கணும். இப்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் சூப்பராகவே இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11 இருக்கும்போது சுக்கிரன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் 2, 7ஆம் அதிபதி உங்களுக்கு 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். பெரிய வெற்றிகள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 3, 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய முயற்சிகள், வேலையில் மாற்றம், ஒரு புதிய வேலைக்கு போகிறது, இல்லை இந்த இருக்கிற வேலையிலேருந்து ஒரு வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஸோ மாறலாமானா நல்ல வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக மாறுதில்ல, எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது புதன் ராகுவை கடக்கும்போது சின்ன சின்ன இடையூறுகள் வரும் வேலையில். ஸோ வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் வேகமாக போக தோணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ராசியில் ராகு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சில நேரம் தேவையில்லாத மனபயங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் சனி பார்க்கறது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வளர்ச்சிகள், பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். தாயாரினால் நல்ல நன்மைகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயத்துக்கான ஏற்பாடுகள். சில நேரங்களில் மட்டும் அம்மா கொஞ்சம் சொனங்குவாங்க. சில இடங்களில் இடம் இதெல்லாம் முடிக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான விஷயங்களும். ஏன்னா சனிங்கிற கிரகம் 4ஆம் வீட்டை பார்க்கும்போது வீடு, வாகனம் வசதிகள் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கும். நம்ம நினச்ச வேகத்துக்கு நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு ஏன்னா அது இன்னொரு விஷயம் 8ஆம் அதிபதியாக வரும்போது சில நேரத்தில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்களும் வரும். ஸோ நிலபுலங்கள் டீல் பண்ணும்போது அம்மாக்கிட்ட இருந்து விட்டு கொடுத்து போங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுப்பவே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. 5ஆம் அதிபதி சூரியன் விஷயமாக இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சிகள் ரொம்ப அபரிதமாக இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சிகள், நல்ல வெற்றிகள், கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், சில பேருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது உங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் நல்ல முயற்சிகள், சில பேர் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போவதற்கான வாய்ப்புகள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவுலாம் அட்டகாசமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரை கேது இருந்தால், ஸோ கேது உங்களுக்கு 7 போகும்போது சில நேரங்களில் மனைவி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது, கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் கேள்வி கணைகள் அதிகமாக போட்டு அப்படி இப்படி பார்த்துப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு
குரு வந்து 11ல் இருக்கிறது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது 11லேருந்து இப்போ வந்து 12க்கு போகும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முயற்சிகள் போகும். ஸோ அதனால் நல்ல ஒரு அதுக்கான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதுவும் வந்து மே 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய பணம் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிரன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் இடத்துல வந்து சனி வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல தொழில், நல்ல மென்மை, நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ லாபங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல வாரம் தான். இந்த வாரம் மட்டுமில்லை, வருகின்ற எல்லா வாரங்களும் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.